அடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அளித்த மாண்பு உறுப்பினர் திரு கு. ரவி மனோகரன் அவர்கள் இருக்கையில் இல்லை. இருந்தாலும் அதை நான் என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பதை நான் படித்து விடுகிறேன். பழனி தொகுதி ஆயக்குடி பேரூராட்சியில் உள்ள அரசு மாணவியர் விடுதிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டிய அவசியம் குறித்து மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இது குறித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களுடைய மேசையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் அது குறித்த கூடுதல் அறிக்கையை நான் படிக்க விரும்புகின்றேன். பழனி தொகுதி ஆயக்குடி பேரூராட்சியில் உள்ள அரசு மாணவியர் விடுதிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர நமது சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கடந்த 17/2/2021 முதல் மாணவியர் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அந்த கட்டிடம். மேற்படி விடுதியானது பழுதடைந்ததை தொடர்ந்து மாணவியர்களின் கல்வி நலன் கருதி சிவகிரிப்பட்டி கிராமம் திருவள்ளுவர் நகரில் கடந்த 2024 செப்டம்பர் முதல் அனைத்து வசதிகளுடன் கூடிய வாடகை கட்டிடத்தில் 30 மாணவியருடன் விடுதி செயல்பட்டு வருகிறது. நடப்பு 2026-2027 ஆண்டு கல்வியாண்டில் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் ஆயக்குடி பள்ளி மாணவியர் விடுதியில் தங்கி பயில 38 மாணவியர்கள் விண்ணப்பம் சமர்ப்பித்து தங்கியுள்ளனர். பழுதடைந்த கட்டிடத்தினை இடித்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் 50 மாணவியர்கள் தங்கும் வகையில் 3,70,00,000 மதிப்பீட்டில் விடுதி கட்டித்தர கோரி மாவட்டத்திலிருந்து முன்மொழிவு பெறப்பட்டுள்ளது. மேற்படி மாவட்டத்திலிருந்து வரப்பெற்ற மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் தற்போது திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதிக்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் விரைவில் மேற்படி விடுதிக்கு சொந்த கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று நான் இந்த அவையில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். டாக்டர் அருண்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 20 நாட்களுக்கு முன்பு ஒரு 2 வயது குழந்தையின் தாயார் என்னிடம் ஏஎம்எல் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க உதவுமாறு கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ஆக்கப்பட்டதன் மூலம் அந்த குழந்தைக்கு ஒரே நாளில் 9.5 லட்சம் அனுமதிக்கப்பட்டு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை செய்து அந்த குழந்தை இன்று நன்றாக இருக்கிறது. அந்த குழந்தையின் தாயார் திருவள்ளூர் தொகுதியில் உள்ள அந்த குழந்தையின் தாயார் கண்ணீரோடு நம்ம முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். நம்ம முதலமைச்சருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.